எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று தாவேக்காவோட ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கை வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் தொண்டர்களுக்கு சொன்னார். அதே மாதிரி இப்போ செங்கோட்டையன் சார் அவரும் நிறைய விஷயங்கள் சொன்னார். ஆதவர்ஜன் நிறைய சொன்னார். நிர்மல்குமார் சார் நிறைய சொன்னார். அருண் சார் நிறைய சொன்னார். ஸோ இதுல நம்ம வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன, நேற்று தான் விஜய் சார் ரொம்ப தெளிவா தலைமை பொறுப்புல இருக்க ஒரு தலைவரை ரொம்ப சூப்பரா 2-3 விஷயங்கள் அட்ரஸ் பண்ணாரு. அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, நான் மட்டும் இது பண்ண, நான் மட்டும் கரெக்டா இருந்தா இது கரெக்டா வராது, நம்ம எல்லாருமே கரெக்டா இருக்கணும். நான் மட்டும் இருந்தா இது பண்ண, அதாவது என்னன்னா அவரோட ஃபேஸ்க்காக அவருக்கு ஓட்டு போட்டு அவர் நிக்கிற தொகுதியில அவர் ஜெயிச்சிருவாரு. மற்றவங்க எல்லாருமே கரெக்டா இருந்தால்தான் அந்தந்த தொகுதியில ஜெயிச்சு அவங்க இது பண்ண முடியும்ன்றத அவர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயமா அவர் சொன்னாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப பாராட்டுக்குரிய நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே நம்ம ஜெயிச்சிருவோம் 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 பேசினவர் இந்த களத்து கிட்ட வரும்போது ரொம்ப சரியா சொன்னா, இன்னும் 3 மாசம் தான் எலெக்ஷன் இருக்குன்ற டைம்ல அவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த அவர் என்ன அட்ரஸ் பண்ணாருன்னா, இந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட் வந்து நான் அனௌன்ஸ் பண்ற கேண்டிடேட் வந்து நீங்க ஜஸ்ட் லைக் ஹேண்டில் பண்ணாதீங்க. நீங்க அவருக்கு எனக்கு எந்த அளவு ரெஸ்பெக்ட் தரீங்களோ, எனக்கு எந்த அளவு மதிப்பு தரீங்களோ அதே அளவுக்கு அவங்களுக்கும் கொடுங்க, அவங்களே மதிங்கன்றத அவர் சொன்னாரு. ஸோ அதே தான் நம்ம வந்து எவ்வளோ தூரம் அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்றோமோ அதே அளவு நம்ம அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். எல்லாரும் வேல்யூ பண்ணி அவங்க கூட களத்து லெவல்ல இருந்து ஒரு அது இப்போ ஒரு தொகுதியில எம்எல்ஏ நிக்கிறவருக்கோட அந்த ஏரியால இருக்க ஒரு வார்டு மெம்பருக்கு தான் அது ஃபுல்லா தெரியும், அந்த வார்டை பத்தி தெரியும். ஸோ அவர் வந்து அங்க இருக்க எம்எல்ஏக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றத வந்து அவர் ரொம்ப தெளிவா அதை அட்ரஸ் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து நேத்து விஜய் சாரோட ஸ்பீச்ல வந்து நல்லா தெளிவா பேசியிருந்தாரு. அதே மாதிரி செங்கோட்டையன் சார் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எப்பா இப்போ இதுக்கப்புறம் காவல்துறையால விசில் அடிக்க முடியாது, பஸ் கண்டக்டரால விசில் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவருக்கு அந்த விசில அவர் இத்தனை 50 வருஷமா ஒரு கட்சிக்குள்ள இருக்கனால அவருக்கு என்ன ஏதுன்றது இது அரசியல் என்ன ஏதுன்னு தெரிஞ்சாலும் ரொம்ப இதா சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி சில விஷயங்கள பண்ணாம இருப்பாங்க. இப்போ ஹோட்டலுக்குள்ள எல்லாம் வரத்துக்கே விசில் அடிச்சு கூப்பிடுவாங்க. தியேட்டருக்குள்ள அவங்க ஸ்டார்ஸை பார்க்கும்போது அவங்க ஒரு ஹீரோஸ் கிட்ட போகும்போது விசில் அடிச்சு போவாங்க. இனிமேல் அதுக்கே கூட ரூல்ஸ் வரலாம். எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்து அதுக்கு கூட ரூல் போடலாம், நீங்க விசில் அடிக்க கூடாது இதெல்லாம் கூட சொல்லலாம். ஆனா அதையும் மீறி நம்ம அந்த சின்னத்தை எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட சேர்க்கணுன்றதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அதுல அவர் இன்னொரு விஷயம் நமக்கு ஒன்று சொல்லியிருந்தாரு. என்னன்னா, இப்போ வயசானவங்க கிட்டயோ குழந்தைங்க கிட்டயோ ஒரு ஹாஸ்பிட்டல் சைட்லயோ ஒரு ஒரு ப்ரொடெக்டட் ஜோன்ல போயிட்டு ப்ரொஹிபிட்டட் ஜோன்ல போயிட்டு நீங்க போய் ஜஸ்ட் லைக் தட்னு போய் விசில் அடிக்காதீங்க, அதை அடிச்சா அதுவே வந்து நியூஸ் சொல்லி போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி தான் அதே மாதிரி நம்ம நிறைய இது இருக்கு. சின்ன சின்ன ஏரியால கூட போயிட்டு சும்மாவே விசில் அடிச்சுட்டு இது பண்ணவே வேணாம். ஒரு தியேட்டர்ஸ்குள்ள போயிட்டா அந்தந்த இது ஒரு ஃபர்ஸ்ட் 2 days வந்து எப்பயும் ஃபேன்ஸ் இது இருக்கும், அங்க அந்த விசில்ஸ்லாம் நல்லா இதுவா இருக்கலாம். அந்த ஒன்ஸ் ஜெனரல் ஆடியன் வரும்போது நம்ம விசில் அடிக்கிறதுக்கும் அந்த விசில்ல வச்சு விசில் அடிக்கிறதுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிரியேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். அது நம்ம எல்லாரும் சேர்ந்து, நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், ஏன்னா நானும் ஒரு கிரேசியஸ்ட் ஃபேன் தான், நானும் அதுக்கு தான் சொல்றேன். நம்ம எல்லாம் சேர்ந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நேற்று விஜய் சார் பேசுறதுல எனக்கு ஒரு ஃபிளா என்ன இருந்துச்சுன்னா, அவர் வந்து ஏடிஎம்கே மெம்பர்ஸ், ஏடிஎம்கேல வந்து அவங்க கலச பூத் லெவல் ஏஜென்ட்னா ஜஸ்ட் வெறும் போலி ஓட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கிற மாதிரி சொன்னாரு. இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் இப்போ ஃபாலோ பண்ணதுல வந்து ஏடிஎம்கேக்கு வந்து எடப்பாடி சார் வந்து ரொம்ப கடைக்கோடில் இருக்க எல்லாரும் இப்போ மீட் பண்றாரு. அந்தந்த சங்கத்தோட தலைவர்களை மீட் பண்றது, இப்போ வந்து கடைகளுக்கான சங்கம் இல்ல தொழிலாளர்களுக்கான சங்கம், இது மாதிரி இருக்க எல்லா சங்கத்தையும் மீட் பண்ணி அவங்க பிரச்சனைகள் என்னன்னு கேட்டுக்கிறாரு. அதுலதான் வந்து இப்போ 100 நாள்ல இருந்து 120 நாள் சென்ட்ரல் கொடுக்கும், 150 நாளா அவர் கொடுக்குறாரு. காரணமே வந்து அவர் அந்த கடைக்கோடி மக்களை பார்த்திருக்காரு, அவரோட கஷ்டத்தை தெரிஞ்சிருக்காரு. அந்த 25 நாள்ன்றது வந்து எக்ஸ்ட்ரா 25 days ஸ்டேட் தான் ரன் பண்ண போகுது, அது சென்ட்ரல் இருந்து உங்களுக்கு காசு வராது. அப்போ சென்ட்ரலுக்கான காசையும் சேர்த்து ஒரு மனுஷன் கொடுக்குறான்னு போது அந்த ஒரு ரியாலிட்டி சாரி அந்த ஒரு ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு விஜய் சார் இன்னும் அடுத்த ஸ்பீச்லாம் இன்னும் அது கரெக்டா சொல்லி அவங்க இதளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நான் இன்னும் ஸ்ட்ராங்கா ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். அந்த மேனிஃபெஸ்டோ இன்னும் தாவேக்காது இன்னும் வெளியே வரல, அது வெளியே வரும்போது இன்னும் ஸ்ட்ராங்கா ஏதாவது வெளியே வந்தா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி தாவேக்கா இந்த வாட்டி கண்டிப்பா ஆட்சி அமைச்சிரும் நான் நம்புறேன். கரெக்டா நான் என்னென்ன சொல்லணும்னு நினைச்சேன் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
எல்லாம் தாவேக்கா தொண்டர்களும் சரி, தாவேக்கா யாரெல்லாம் தலைமை பொறுப்புல போறீங்களோ சரி, மக்களுக்கான ஆட்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ சரி, எல்லாருமே ரொம்ப சிறப்பா செய்யறோம். இந்த வாட்டி 2026 தேர்தலை நம்ம வந்து வெற்றிகரமா காண்றோம். நம்ம யாருமே வந்து 100க்கு 100 போய் 234 தொகுதியும் ஜெயிக்கணும்ன்றது வேணாம். அந்த 118 தொகுதி ஜெயிச்சாலே நம்ம தான் வந்து ஆட்சி பிடிக்கிறோம். ஸோ அந்த இதுக்கு நம்ம இது பண்ணணும். எக்ஸாம்ஸ் 50 மார்க்ஸ் எப்படி எழுதி 35 மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்றோமோ அந்த மாதிரி 50 மார்க்கு எழுதுறோம், 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த இதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தாவேக்கா இது வந்து ஜெயிக்கிறோம். விஜய் விஜய் அண்ணா வாழ்க.